ராமாயி எழுந்தாள். லேசாக தலை சுற்றியது. எழுந்து தூணை பிடித்து நின்றவள் மறுபடியும் அமர்ந்தாள். ஓரிரு வினாடிகள் கழித்து தலை சுற்றல் தலைக்குள்ளேயே எங்கோ ஒளிந்து கொண்டது போல உணர்ந்தாள். இப்போது தெம்பாக இருந்தது. 2-3 மாசமாகவே இது மாதிரி அவ்வப்போது ரொயிங் என்று 2 சுற்று சுற்றிவிட்டு அதுக்கப்புறம் காணாமல் போய்விடுகிறது. இப்போதெல்லாம் சாப்பாட்டை விட இதற்கான கசாயமும் லேகியமும் தான் ஜாஸ்தியாக இருக்கிறது. ₹1 தொலைபேசி. மெதுவாக தெருவில் நடந்து போஸ்ட் ஆபீஸ் அருகே வந்தாள். கையில் சில்லறை காசுகளாக ₹1 நாணயங்கள் 7-8 இருந்தன. போஸ்ட் மாஸ்டர் இவளை பார்த்து சிரித்தார். என்ன பெரியம்மா, மகனுக்கு போனா என்று கேட்டார். ஆமாயா, போட்டுக்கொடு என்று சொன்னார். பேசாம ஒரு செல்போனோ வீட்டு போனோ வாங்கி கொடுக்க சொல்ல வேண்டியது தானே உன் மகன்கிட்ட என்று சொன்னார். அவன் கூட சொன்னாயா, நான் தான் வேணான்ட்டேன். கேஸ் அடுப்பு பற்ற வைக்கவே எனக்கு தெரியாது, இன்னும் விறகு தான். இதில் அந்த கழுதியை வச்சுக்கிட்டு என்ன பண்ண? நமக்கு வேணாம் சாமி அந்த கருமாயமெல்லாம். சரி, நம்பர் சொல்லு என்று சொன்னார். நம்பரா? அவள் லேசாக நடுங்கும் தனது கரங்களால் சுருக்கு பையை பிரித்தாள். காகிதம் ஒன்றை எடுத்தாள். அது கசங்கி போய் அடுத்து பிரித்து மடித்தால் கிழிந்து விடும் நிலையில் இருந்தது. ஏன் பெரியம்மா, இதை வேற ஒரு காகிதத்தில் எழுதி வச்சுக்க கூடாதா என்று கேட்டார். நான் எங்க, நீயே எழுதி கொடுத்துடு சாமி. இது அவன் தீபாவளிக்கு ஊருக்கு வந்தப்ப எழுதி கொடுத்தது. போஸ்ட் மாஸ்டர் காசை போட்டு நம்பரை அழுத்தினார் என்று தான் சொல்ல வேண்டும். ரிங் போகுது, பேசு பெரியம்மா. அவர் ரிசீவரை காதில் வைத்தார். ரிசப்ஷனில் இருந்த உலக அழகி போனை எடுத்தார். ஹலோ, திஸ் இஸ் KM இன்ஃபோடெக். வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ என்று கேட்டாள். பாட்டிக்கு நான் வறண்டு ஒட்டி கொண்டு விட்டது. அங்க என் மகன் முருகன் இருக்கானா என்று கேட்க நினைத்தாள். காற்று தான் வந்தது. ஹலோ ஹலோ, ஹூ இஸ் தேர்? மே ஐ நோ ஹூ இஸ் ஸ்பீக்கிங்? ராமாயிக்கு ரிசீவர் வலிக்கு காதிலிருந்து கன்னத்துக்கு வந்துவிட்டது. மறுபடி தலை சுற்றுவது போல இருந்தது. ஷிட் என்று கட் செய்தாள் அந்த பெண். அவள் பெயர் ஸ்ரேயாவாகவோ மதுமிதாவாகவோ இருக்கலாம். போஸ்ட் மாஸ்டர் ராமாயியின் முகத்தை கவனித்து ரிசீவரை வாங்கினார். ஹலோ ஹலோ, அட கட்டாயி போயிடுச்சு என்று சொன்னார். ராமாயி சொன்னால், ஒரு பிள்ளை இங்கிலீஷ் பேசுச்சுப்பா, எனக்கு வாயே வரல. முருகனை நீ கூப்பிட்டு என்கிட்ட பேசவை சாமி, உனக்கு புண்ணியமாக போகும் என்று சொன்னாள். அவர் யோசித்தார். சரி, காசை கொடு என்று கேட்டார். மறுபடி போன் ஒலிக்க அந்த பெண் எடுத்தாள். ஹலோ, திஸ் இஸ் KM இன்ஃபோடெக் என்று சொன்னாள். ஹலோ மேடம், ஐ எம் சுந்தரபாண்டி, போஸ்ட் மாஸ்டர் ஃப்ரம் ராசகாப்பட்டி ஸ்பீக்கிங் மேடம் என்று சொன்னான். அவரது பதற்றம் நிறைந்த ஆரம்ப பள்ளி ஆங்கிலம் இவளுக்கு சிரிப்பை வரவழைத்தது என்று தான் சொல்ல வேண்டும். தமிழ்லையே சொல்லுங்க, என்ன விஷயம் என்று கேட்டாள். அங்க முருக இருக்காப்லிங்களா? செல்வ முருகன் கருப்பா ஒல்லியா வளத்தியா இருப்பான் என்று சொன்னார். யூ மீன் செல்வா என்று சொன்னாள். அதுதாங்க, முருகன் தாங்க சொல்லுவோனாங்க என்று சொன்னார். அப்படியா, ஜஸ்ட் அ மினிட், ஐ திங்க் ஹி இஸ் இன் எ மீட்டிங் என்று அவள் சொன்னாள். என்னங்க மேடம் என்று இவரும் கேட்க, மீட்டிங்கில் இருக்காரு, ஒரு நிமிஷம் லைனில் இருங்க. போஸ்ட் மாஸ்டரின் காதில் ஒரு ஆங்கில இசை ஒலித்தது என்று தான் சொல்ல வேண்டும். என்னாயா, முருகன் வந்துட்டானா என்று கேட்டார் அவள். எங்க பெரியம்மா, அதுக்குள்ளே என்னமோ பாட்டு போட்டு விட்டுட்டாங்க என்று போஸ்ட் மாஸ்டர் சொன்னார். அங்கே அந்த பெண் முருகனை தேடி பிடித்து லைன் தருவதற்குள் பீப் பீப் என்று காயின் பாக்ஸ் போனில் மணி அடித்தது. அது கட் ஆகிவிட்டது. போச்சுடா, கட்டாயிடுச்சு. பெரியம்மா, இன்னும் ₹1 கொடு என்று கேட்டார். மீட்டிங் ஹாலில் இன்டர்காம் போன் அடிக்க ராகவ் எடுத்தான். எஸ் செல்வா, கால் ஃபார் யூ. அதை வாங்கிய முருகன் பாஸ் தன்னையே உற்று பார்ப்பதை உணர்ந்தான். எஸ் என்று சொல்லிவிட்டு, செல்வா, கால் யுவர் ஃப்ரம் வில்லேஜ் என்று சொன்னான். சற்று மௌனம். சாரிப்பா, கட்டாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் என்று பதிலும் வந்தது. போனை வைத்து நிமிர்ந்தவனை பாஸ் ஓரிரு வினாடிகள் அசங்காமல் பார்த்தார் என்று தான் சொல்ல வேண்டும். வாட் இஸ் திஸ் செல்வா? வி ஆர் இன் மீட்டிங். ப்ளீஸ் ஜென்டில்மேன், சுவிட்ச் ஆஃப் யுவர் மொபைல். அங்கிருந்த 7 பேரும் தங்கள் மொபைலை சைலண்ட் மோடில் போட
மறுபடி இன்டர்காம் போன் ஒலித்தது என்று தான் சொல்ல வேண்டும். பாஸ் மறுபடி முருகனை பார்க்க போனை எடுத்தவன், மீட்டிங் இஸ் கோயிங் ஆன், நோ கால் ப்ளீஸ் என்று சொல்லி படக்கென்று வைத்தான். அதை அந்த பெண் சொல்ல போஸ்ட் மாஸ்டர் தொங்கி போன முகத்துடன் ரிசீவரை கொக்கியில் மாட்டினார். இப்ப பேச முடியாதான். ராமாயி முகம் வாடியது. இதோட 2-3 தடவை ஆகி போச்சு. அவங்கிட்ட எங்க பேச முடியுது? இப்ப நீ என்ன பேசணும் உன் பிள்ளைகிட்ட என்று கேட்டார் அவர். பேசணும்யா, அம்புட்டுதான். பெருமூச்சு விட்டார். என்ன பொழப்பு இது என்றார். என்ன சலிச்சுக்கிற? களை எடுத்து கஷ்டப்பட்டு படிக்க வச்ச உன் மகன் கம்ப்யூட்டர் படிப்பு படித்து பெரிய வேலை பார்க்குறான். மாதம் பணம் அனுப்புகிறான். உனக்கு என்ன குறைச்சல்? மகாராணி மாதிரி ஜம்முன்னு இருக்க வேண்டியது தானே. என்கிட்டயே உன் துட்டு 30,000 இருக்கு. துட்டு இருந்து என்னையா செய்ய? அவனை பார்க்கணும், பேசணும். எங்க முடியுது? சலிப்போடு சொல்லிவிட்டு மெதுவாக வீட்டுக்கு நடந்தான். கூரை வீடாக இருந்ததை மகன்தான் ஓட்டு வீடாக மாற்றி இருந்தான். ஒரு கட்டிலும் மெத்தையும் வாங்கி போட்டிருக்கிறான். ஆனால் இது தரையிலேயே படுத்து பழகிய கட்டை. சுத்தமாக தரையை கூட்டிவிட்டு சேலை முந்தியை விரித்து அதிலேயே படுத்து தூங்கினால்தான் பழக்கம். வீட்டில் வந்து அமர்ந்து மேலே விரித்து பார்த்தான். மகனின் போட்டோ மாட்டி இருந்தது. கெட்டிக்கார பிள்ளையை தான் பெற்றிருக்கிறான். களை எடுக்கும் கூலிக்கார குடும்பத்தில் பிறந்து கருத்தாக படித்து வேலைக்கும் போய்விட்டான். மாசம் 5,000 3,000 என்று பணம் அனுப்புகிறான். இவளுக்கு ஏது அவ்வளவு செலவு? காசை போஸ்ட் ஆபீஸில் போட்டு வைத்திருக்கிறாள். மகன் வரும்போது அவனிடமே கொடுத்து விட வேண்டியதுதான். ராமாயிக்கு மகனுடன் நாள் கணக்கில் நிறைய பேச வேண்டும், அவ்வளவுதான். வயசு வேற ஆகுது. ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும், விவரமா பேசணும். எங்க முடியுது? அதுக்காக பட்டணத்தில் அவன் கூட போய் இருக்க முடியாது. அவன் அடிக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி பேசினாலே போதும். பெருமூச்சு விட்டாள். மீட்டிங் முடிந்து செல்வமுருகன் ரிசப்ஷனுக்கு வந்தான் என்று தான் சொல்ல வேண்டும். ஹாய் செல்வா, உன் வில்லேஜில் இருந்து ஃபோன் வந்துச்சுப்பா, அதான் என்று சொன்னான். மீட்டிங்கில் இருக்கிறப்ப கொடுக்காத, பாஸ் கடுப்பாகிறா. கால் வந்தா நான் என்ன பண்ண முடியும்? என்ன முறைக்கிறாரு பெருசு. சரி, யார் பேசினது? அவள் சிரித்தாள். போஸ்ட் மாஸ்டர் ஃப்ரம் அதென்ன பட்டி? உன் ஊர் பேர் சொல்லு என்று கேட்டாள். அவன் சற்று கூச்சத்துடன் ராசகாப்பட்டி என்றான். யா, தட்ஸ் இட் என்று அவளும் சொன்னாள். நம்பர் பார்த்து சொல்லு என்று கேட்டான். அவள் கால் வந்த நம்பரை பார்த்து சொல்ல செல்வமுருகன் தன் மொபைலில் அழைக்க போஸ்ட் மாஸ்டர் எடுத்தார். சார், நான் முருகன் பேசுகிறேன். ஃபோன் பண்ணிங்களாமே, என்ன விஷயம் என்று கேட்டான் அவன். அம்மா வந்திருந்தாங்கப்பா, உங்ககிட்ட பேசணும்னாங்க என்று சொன்னார் அவர். என்ன விஷயமா? சும்மா பேசணுமா என்று சொன்னார் அவர். சும்மா பேசணுமா? வேற வேலை இல்லையா இங்க? அவன் குரலில் எரிச்சல் ஏறியது. நானே இங்க 1008 டென்ஷன்ல இருக்கிறேன். சரி, பணம் ஏதோ அனுப்பணுமா அவங்களுக்கு என்று கேட்டான் அவன். இல்லப்பா, இங்க நம்ம போஸ்ட் ஆபீஸ் எஸ்பியிலேயே காசு கிடைக்கே, அவங்க சும்மா தான் உங்ககிட்ட பேசணும்னாங்க என்று சொன்னான் அவன். நான் என்ன சும்மாவா இருக்கேன் சார்? இனிமேல் அவங்க வந்தா சண்டே நானே ஃபோன் பண்றேன். அது வர தொந்தரவு பண்ண வேணான்னு சொல்லிருங்க. ஆஃபீஸில் தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் சார், அவங்களுக்கு புரியாது. வந்தா சொல்லிருங்க. என்ன பணம் வேணும்னா எடுத்து அவங்க கையில் கொடுங்க, செலவு பண்ணிக்கிட்டோம், சரியா என்று சொன்னான். இவரும் என்று சொன்னான். ஃபோன் கட்டானது. போஸ்ட் மாஸ்டர் ஃபோனை வைத்தார். கொஞ்ச தூரத்தில் ராமாயி வருவது தெரிந்தது. மெதுவாக வந்து கொண்டிருந்தான். மறுபடி ஃபோன் பண்ணதான் வருகிறாள் என்றான்.